வணக்கம் நண்பர்களே, இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சூளகிரி தாலுக்கா ராமபுரம் வில்லேஜ். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 130 வீடு இருக்குது. 130 வீட்டுக்காரும் ஊர் பொது நிலம்னு ஒன்று இருக்குங்க. அந்த நிலத்தில் தான் இப்போ எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை ஆள் அல்லது பொண்ணாள் 2 பேருமே ஒரு வீட்டுக்கு 2 பேர் வந்தே ஆகணும். 130 வீட்டில் வீட்டு ஒரு குழு 4 குழுவாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஒரு குழுக்கு 30 வீட்டுக்காரரு, அந்த மாதிரி 4 குழுவாக பிரித்து அதை தான் நானும் இப்போ உரப்பு கழிச்சிருந்தேன். பாருங்கள் அதை யார் எவ்வளோ உரப்பு கழிச்சு எல்லாம் மண் வச்சுட்டு இருக்காங்க. சேடை பாருங்கள், இப்போ இது 2வது லாஸ்ட்டு குழு இருக்குது. மேலே தெரியுது பாருங்களேன், எல்லாம் ஆளுங்களாம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். அது ஃபஸ்ட்டு குழு, ஃபஸ்ட்டு வரின்னு சொல்லுவாங்க. இது 3வது வரி இப்போ சேர வைக்கிறது. இது 4வது வரி, எங்கள் வரி தான் 3வது வரி. பாருங்கள் இவங்க எல்லாம் க்ளீனாக முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஆள் கட்டாயமாக வந்தே ஆகணும். ஒருத்தர் செவன் அடிக்கிறதும், ஒருத்தருக்கு லெவல் பண்ணுறதும், அதுக்கப்புறம் மண் வைக்கிறதும், ஆளுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க. இது அவங்க பாருங்கள், இது எங்கள் மாமா தான். எல்லோரும் ஒரு வேலை செய்வாங்க பாருங்கள். வீட்டுக்கு ஒரு பொண்ணாள் கட்டாயமாக வேணும். அது முன்னாடி வந்தவங்க பயிர் நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பாருங்கள் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இதுவும் உட்காரலாம், யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, விருப்பம் தான் செய்யலாம். இவங்களுக்கு தண்ணி ஏரில் இன்னும் கேணியில் தண்ணி ஏரில் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அது ஏற வரைக்கும் கொஞ்சம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். பயிர் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறுத்திட்டு இருக்காங்கன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊரில் அந்த 130 வீட்டுக்காரங்களில் 2 பேர்னா எவ்வளோ ஆச்சு பாருங்கள். 360 பேர், 130 260 பேர். அவ்வளோ பேரும் ஆளுக்கு 10 கட்டு பரங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். ஒரு ஆள் 10 கட்டு பயிர் எல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல விட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், தண்ணிக்கு தகராறு, எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்ட்டு மானா இருங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். எந்த ரம்பீட்ஸ் ரம்பீட்ஸ் எல்லாம் முன்னாடி எங்கள் வரிது முன்னாடி நெட்டு போட்டு அவங்களும் போட்டியில் செய்வாங்க. இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அத்தனும் பறங்களும் வரப்பு செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அது ஒரு குழுது, அந்த வரி இது. அது தண்ணியில் தான் அவர் கட்டிட்டு போனார். இந்த வரி ஃபஸ்ட்டு வரி. அவங்களுக்கு தண்ணி ஃபஸ்ட்டே பாஞ்சிடுச்சு. அதனால் அவங்க எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் உரப்பு செதுக்கிறாங்க. அதான் நின்றுக்கிறது எங்கள் மாமா. இங்கே மேலே ஒரு சேரை தெரியுங்களா, அது நெல் சேரை. அது 2வது. இவர் அசாது தண்ணி எடுத்து விட்றாரு. அவர் போயிட்டார்ல, தண்ணி அவர் கட்டிக்கிட்டு இப்போ அசாது எடுத்து விட்றாரு தண்ணி. ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து நாங்களும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம், வேறு இன்னும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எல்லாம் விவசாயம் தெரியுங்களா. சூப்பராக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க, அத்தனை பேரும் வந்துடுவாங்க பாருங்கள். எல்லாம் எவ்வளோ நெருங்கி இருக்காங்களா பாருங்கள். ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க, ஒருத்தர் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி தவறி ஏதாவது நின்றுருந்தா ஃபெயின் வாங்குவாங்க. ஒரு ஆளுக்கு ஃபெயின் வாங்குவாங்க வராதுங்களுக்கு. ஏன்னா எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா. அதனால் நீ மட்டும் என்ன நின்றுட்டு அப்படி நின்றுங்கிறது வராத அப்படின்றதுனால அன்றைக்கி கூலி என்னவோ அந்த கூலி காசை வாங்கிடுவாங்க அவங்கக்கிட்ட. பாருங்கள் எல்லாருமே எல்லாம் இப்போ இது ஃபுல்லாகவே இதுவும் எங்கள் வரி தான். அது இன்னும் தண்ணி வரல, ஒவ்வொருத்தர் தான் பாஞ்சிட்டு தான் வரும். இதில் முன்னாடியே நைட்டில் தண்ணி பார்த்து சேடு ஓட்டும்போது பயிர் வைக்கிறாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் பயிர் வைக்கிறாங்க. நெட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. பயிரெல்லாம் பயிர் பிடிங்கி எடுத்து ஒரு வீட்டுக்கு 10 கட்டு பயிர் எல்லாம் ஒரே இடத்துல விட்டுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து பாருங்கள், எல்லாம் லைனாக வராங்க பாருங்கள். வரக்கு மேலே எல்லாம் அங்கேக்கு வர்றவங்க தான், வீட்டுக்கு ஒரு ஆள். ஏன்னா ஆம்பளைங்கெல்லாம் காலையிலே தண்ணி வச்சு வரப்பெல்லாம் செதுக்கி சேடையெல்லாம் ஓட்டி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. இவங்க போயிட்டு பயிரெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு 10 கட்டு பிடுங்கி எடுத்து நெட்டுக்கு போயிடுவாங்க. அறுக்கிற போதும் அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சந்தோஷம் பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வேலை பாருங்கள். டிராக்டர் வச்சு எல்லாம் ஓட்டி ஒரே நாளில் ஒரே நாள் நெட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்க. பாருங்கள் எல்லாம் ஒரே இடத்துல பயிர். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பாருங்கள், இது தண்ணி ஏறிட்டு இருக்குது. இதுக்கு மேலே அந்த சைட்லேருந்து வருவாங்க. ஏன்னா அங்கங்கே பயிர் விட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். லைனாக எப்படி தெரியுதாங்கன்னுட்டு. இதிலே மட்டும் 36 பேர் என்ன இருப்பாங்க இதில் மட்டுமே. இந்த கேணியில் அது ஒரு வரி. இது பாரு, இந்த கேணியில் இதுலேயும் 36 பேர் 7 பேர் இருப்பாங்க. இது ஒரு வரி. இது
அப்படி நெட்டுகிட்டே இருப்பாங்க. எங்களதெல்லாம் லாஸ்ட்டில் தான் ஆகும். அதனால் நாங்கள் சைலண்டாக பாரு இங்கே ஒரு வரி இது வந்து ஓட்டி சேடு முடிய போது பாரு அங்கே மேலே ஒரு அந்த அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களது பாரு இன்னும் தண்ணியே பாயலை, சைலண்ட்டாக இருக்குங்க. 4வது வரி நாங்கள் உட்காந்து போயிருக்காங்க. அவங்கெல்லாம் தண்ணி அதெல்லாம் விட்டு, ஏன்னா ஒரு பக்கமாக இருந்தால் தான் நெட்டுட்டு வர முடியும். அதனால் வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாருமே ஒரே இடத்துல சேர்ந்து பயிர் நெட்டு மறுபடியும் அறுக்கிற போதும் இதே மாதிரி தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக அதை எடுத்து அளந்து